கர்த்தர் நம்ம ஒவ்வொரு பேரோடு கூட பேசுவாராக. எத்தனை பேர் தேவனுடைய செய்தியை கேட்க ஆசையா இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு ஆசையா இருக்கிறீங்களோ அதை விட அதிகமாய் கர்த்தர் உங்களோடு பேச அவர் ஆசையா இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசும்படி ஆண்டவர் சீனாய் மலையில இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை ஜனங்கள் நேரடியாய் கேட்டார்கள். அப்படியே அந்த திரளான ஜனங்களோடு பேசும்படி ஆசையாய் மலை மேல இறங்கி வந்த அதே கர்த்தர் இன்றைக்கும் நம் நடுவில் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் இன்றைக்கும் நம் நடுவில் இறங்கி வந்து ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளுக்காக கூட ஆண்டவர் பேச போகிறார். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காய் பேச போகிறார். ஒவ்வொரு பெரியவர்களுக்காய் பேச போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? என்னோடு கூட தேவன் பேச ஆசையாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே பேசக்கூடிய அந்த செய்தி நேரம் ரொம்ப கவனிங்க, கருத்தாய் கவனிங்க. இந்த செய்தி மூலமாகவே நீங்கள் என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்றைக்கும் செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம் நீதிமொழி 14:12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்துக்கோங்க நீதிமொழி 14:12. இந்த இடத்துல நாம வேத வசனத்தை வாசிக்கிறோம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பூமியில ஆண்டவர் மனுஷனை படைத்து அவன் இஷ்டத்திற்கு வாழும்படி ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கல. அவர் இஷ்டத்திற்கு வாழும்படி இந்த உலகத்தை படைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இவ்வளவு அழகான பூமியை படைத்து எப்படி வேணாலும் சந்தோஷமா வாழுங்க, உங்க இஷ்டத்துக்கு வாழுங்க, உங்களுக்கு எப்படி எல்லாம் தோணுதோ அப்படியெல்லாம் செய்யுங்க அப்படிங்கிறதற்காக இவ்வளவு பெரிய பூமியை சிருஷ்டித்து படைத்து உண்டாக்கி கர்த்தர் நம்மளிடத்துல தரல. இந்த பூமியில எங்க எந்த இடத்துல எப்படி நடக்கணும் எல்லாவற்றிற்கும் ஒரு ஒழுங்கை அவர் வேதத்துல எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சில நேரம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனக்கு பிடிச்ச மாதிரி, தனக்கு தோன்ற மாதிரி, தனக்கு வசதிப்படுற மாதிரி ஒரு வழிகளில ஒரு மனுஷன் பயணிக்கிறான். ஆனா ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு எச்சரிக்கிறார், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. இன்னைக்கு நிறைய பேருக்கு வேதத்திற்கு புறம்பான நிறைய வழிகள் செம்மையாய் தோன்றலாம். எவ்வளவு சூப்பரா இருக்குது, எவ்வளவு நல்லா இருக்குது, நிறைய மார்க்கங்கள் இருக்கிறது, நிறைய வழிகள் இருக்கிறது. நாடகத்தை பார்க்கிறவர்கள் உண்டு, சினிமாவை பார்க்கிறது உண்டு, அந்த வழிகள் சூப்பர் மாதிரி இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சபைக்கு போகிறவரை பார்த்தேன். முன்னாடி எல்லாம் அப்படி இல்லை. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா மீசையெல்லாம் முறுக்கி பயங்கரமா வச்சு வீரப்ப மாதிரி இருக்கிறார். வீரப்ப மாதிரி மீசை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. தகப்பன் அப்படி வச்சதை பார்க்கல, அந்த ஊர்லயே நான் வேற ஆளை பார்க்கல. ஆனா அந்த தம்பி மட்டும் திடீர்னு வீரப்பன மாறிட்டார். வீரப்பன் செத்து போனாரு. அல்லேலூயா. ஆமா. இப்ப நக்கீர ஒரு ஆள் இருக்கிறாரு, கடாமீச வச்சுட்டு அலைகிறது. இப்போ அப்படி உலகத்தை பார்க்கும்போது நமக்கு எல்லாமே உலக மாதிரி மாறணும்னு ஆசை வருது. இதே மீசையை ஏசப்பாவுக்கு வச்சா பொருந்துமான்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தா நிச்சயமாய் பொருந்தாது. அல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொரு ஸ்டைல்லையும் தெய்வீகம் வெளிப்படணுமே அன்றி உலகம் வெளிப்படக்கூடாது. அல்லேலூயா. ஒரு சபைக்கு போற தம்பியினுடைய கழுத்துல பார்க்கிறேன் ஒரு செயின் தொங்கிச்சு. அதனுடைய அந்த கீழே தொங்குமே லாக்கிட்டா, அது எப்படி இருந்துன்னா பிளேடு. என்ன ஒரு தம்பிக்கு லாக்கெட் எப்படி இருக்குன்னா துப்பாக்கி, அருவா, கத்தி. யாரை வெளிப்படுத்துகிறீர்கள்? எதை வெளிப்படுத்துகிறீர்கள்? அது எந்த மாதிரியான வழி? இன்றைக்கும் பாத்தீங்கன்னா பிறந்த நாளில் நாம கடையில தரக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கத்தியை வச்சு கேக் கட் பண்ணுவோம். ஆமாவா இல்லையா? ஆமா. அதுக்குன்னே ஒரு பிளாஸ்டிக் கத்தி தருவாங்க. அது கேக்க தவிர வேற ஒன்னையும் வெட்டாது. ஆமா. ஆனா சில ரவுடிகள் கேக்க கட் பண்ணுவாங்க வாளை வச்சு, கத்திய வச்சு, அருவாயை வச்சு, வீச்சருவாயை வச்சு வெட்டுவாங்க.
வெட்டி போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல அப்லோட் போட்ட அடுத்த 2 நாளில் என்ன ஒரு வீடியோ வரும். போலீஸ் கைது பண்ணி உட்கார வச்சு, தெரியாம பண்ணிட்டேன், இனி எப்படி பண்ண மாட்டேன், நீங்களும் பண்ணாதுங்க, நாங்களும் பண்ண மாட்டோம் சொல்றாங்களா இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ அந்த வழி, அந்த இச்சை, அந்த ஆசை நேர்மைக்கு புறம்பானது என்று சொல்லி தெரியுது. இன்னைக்கு மனுஷன் உலகத்தை பார்க்கிறான். உலகத்துல ஏதோ ஒண்ணு பிடிக்குது அவனுக்கு, அதே ஃபாலோ பண்ணுகிறான். மனுஷனுக்கு நன்மையாய் தோன்றுகிற வழி உண்டு என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனா முடிவு எங்கேயா? முடிவு எப்படியா? மரணமா. ஆண்டவர் மரண வழியில இருந்து ஜீவனுக்கு போகிற வழியில உங்களையும் என்னையும் கொண்டு வந்திருக்கிறார். ஜீவனுக்கு போகிற வழி ஒரே ஒரு வழிதான். அந்த வழிதான் இயேசு கிறிஸ்து. அந்த வழிதான் வேத வசனம். ஒவ்வொரு நாளும் நாம கவனித்து நடக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வசனம் என்ன சொல்லுகிறது, வார்த்தை என்ன சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்த்து தோராயமாக 800 கோடி பேர் இருக்கிறாங்க. 800 கோடி பேர் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் மெய்யான சத்தியம் இல்லை, மெய்யான வசனம் இல்லை, வேதம் இல்லை, போதிக்க ஆட்கள் இல்லை, போதனையை கேட்க நல்ல சபை இல்லை. ஆனா அந்த கோடி ஜனத்தின் மத்தியில ஒரு சிறு கூட்டத்தை ஆண்டவர் வேறு பிரித்து உட்கார வச்சு தன்னுடைய வசனத்தை தாய்மொழியில மொழிபெயர்த்து கரங்களிலே கொடுத்து அதனுடைய விளக்கத்தையும் கொடுக்க ஒரு மனுஷனை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய வசனத்திற்கு அவர் கொடுக்கிற முக்கியத்துவம் எவ்வளோ பெரியது. எத்தனை பேருக்கு புரியுது? அவர் அவருடைய வழியை ஜனங்களுக்கு போதிக்கிறதுல அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஏன் பைபிளை கொடுத்து வாசிச்சுக்குங்க, படிச்சுக்குங்க அப்படின்னு ஆண்டவர் விட்டுருக்கலாம், விடல. அந்த வசனத்தை கையில கொடுத்து அந்த வசனத்தை போதிக்க ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணி அவனுக்கு கிருபைகளை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து வரங்களை கொடுத்து ஞானத்தை கொடுத்து அவனோடு கூட இருந்து அவரே போதித்து இவ்வளவும் செய்கிறார் என்றால் வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அது என்ன அப்படின்னா வசனத்திற்கு மட்டும். எத்தனை பேர் கொடுப்பீங்க? ஹல்லேலூயா. வசனத்துக்கு மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். வாழ்க்கை எந்த உயரத்திற்கு நாம போனாலும் வசனத்துல நாம நிற்போம், வசனத்திற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். சில நேரம் நம்ம தரித்திரத்துல இருக்கலாம், குறைகளில இருக்கலாம், நெருக்கத்துல இருக்கலாம். அன்னைக்கு நாம வசனத்தின்படி ஆண்டவருக்காய் செய்ய வேண்டிய ஆராதனையை செய்வோம், ஜெபத்தை செய்வோம், உபவாசிப்போம், ஆண்டவருக்காய் கொடுப்போம், ஊழியத்தை செய்வோம், எல்லாம் செய்வோம். ஆனா ஒரு நாள் வசதி வரும்போது, நாம உயர்த்தப்படும் போது, நம்முடைய ஆஸ்திகள் அந்தஸ்துகள் பெருகும் போதும் முன்பை விட அதிகமாய் செய்யணும். ஹல்லேலூயா. இந்த வசனம் உங்களை வாழ வைக்கும், இந்த சத்தியம் உங்களை வாழ வைக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம கூட பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. வசனமாகிய வழி, சத்தியமாகிய வழி. இந்த வழியில தான் நம்ம கூட பெற்றுக்கொள்வோமே தவிர வேற எந்த வழியிலுமே கூட நம்மளால எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே ஒருவேளை உங்களுக்கு நன்மையாய் தோன்றுகிற செம்மையாய் தோன்றுகிற வழி இருந்தாலும் அதை விட்டு விலகி வசனம் என்ன சொல்லுகிறது அதிலே நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. அதுல நிலைத்திருங்க, அதுல நிலை நில்லுங்க. அதுதான் உங்களை ஆசீர்வதிக்கும். நீங்க கவனித்தால் வேதத்துல பாத்தீங்கன்னா ஒரு ராஜா இருந்தார். 2 நாளாகமும் 12வது அதிகாரம், 2 நாளாகமும் 12ஆம் அதிகாரம் அதுல 1வது வசனத்தை வாசிக்கலாம். ரெகோபெயாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பின் அவனும் அவனோடு இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு விட்டார்கள். அல்லேலூயா. என்னாச்சு? ரெகோபெயாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு அவனும் அவனோடு கூட இருந்த இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை
விட்டுவிட்டார்கள், வசனத்தை விட்டுவிட்டார்கள், கற்பனைகளை விட்டுவிட்டார்கள், உபதேசத்தை விட்டுவிட்டார்கள். ஏன் விட்டுவிட்டார்கள்? செழிப்பு வந்துட்டு, ஆசீர்வாதம் வந்துட்டு, ராஜ்யம், சிங்காசனம், தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது. இனி எதற்கு தேவை உபதேசம்? இனி எதற்கு தேவை வசனம்? இனி எதற்கு தேவை சத்தியம்? இதிலே துணிகரம் கொண்டு விட்டுவிட்டார்கள். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இவ்வளவாய் நான் நிற்கிறேன் என்று சொன்னால் அது கர்த்தருடைய வார்த்தை தான். வார்த்தையினால தான் நாம நிற்கிறோம். அல்லேலூயா. ஆமா. இந்த இடத்துல ரெகொபெயாம் ராஜ்யம் திடப்படுத்தி, ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பிற்பாடு அவனுக்கு கர்த்தருடைய கற்பனைகளிலே நடக்க மனசில்லை, கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழக்கு மனசில்லை. சில குடும்பத்தை பார்த்திருக்கிறேன், பிள்ளைகள் இருப்பாங்க. ஆனா சில பிள்ளைகள் ஒரு விபத்தோ ஒரு வியாதியோ வரும்போது உடனே சொல்லுவாங்க, ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு நீங்க சுகம் தந்தால் இந்த பிள்ளை உம்முடைய ஊழியத்தை செய்வான். ஆமென். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எல்லாரும் ஊழியம் செய்யணும். இந்த பிள்ளை மாத்திரம் அல்ல, எல்லா பிள்ளைகளும் ஊழியம் செய்யணும். அப்படிதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆமா. சகல ஜாதிகளையும் சீசராக்கக்கூடிய ஊழியத்தை தான் ஆண்டவர் புதிய ஏற்பாடு சபைக்கு தந்திருக்கிறார். எல்லா ஜாதிகளையும் எல்லா ஜனங்களையும் சீசராக்க வேண்டும். பக்தர்களாகி பிரயோஜனம் இல்லை, ஆண்டவருக்கு சீசர்களாக மாற வேண்டும். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமா. ஆனா அது வரைக்கும், அந்த பிரச்சனை வராதது வரைக்கும் ஊழியத்தை குறித்து, தேவ பணியை குறித்து எந்த சிந்தையுமே இருக்காது. ஆனா ஒரு வியாதி பிள்ளைக்கு வந்த பிறகு, ஒரு விபத்துல பிள்ளை சிக்கின பிறகு உடனே சொல்லுவாங்க, ஆண்டவரே இந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்டனா, இந்த பிள்ளைக்கு ஜீவன் வந்தனா, இந்த பிள்ளை சுகமாச்சுனா, இந்த பிள்ளை கர்த்தருடைய ஊழியத்திற்கு. அது வரைக்கும் ஊழியத்தை குறித்து எந்த சிந்தையும் இருக்காது. நான் சொல்லுகிறேன், எல்லாரும் ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. சபையில இருக்கிற எல்லாரும் ஊழியம் செய்யணும். யாரோ ஒருவருக்கு உங்க ஊழியம் இந்த பூமியில தேவைப்படுகிறது. நான் சொல்லி கேட்காதவர்கள் நீங்க சொல்லி கேட்பாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க சொன்னா கேட்பாங்க. நான் ஜெபித்து நடக்காத சில அற்புதங்கள், விடுதலைகள் நீங்க ஜெபித்து கூட அற்புதங்கள் நடக்கும். வாரத்துல ஒரு 10 பேருக்கு ஆகிலும், மாசத்துல ஒரு 20 பேருக்கு ஆகிலும் ஒரு கைப்பிரதியை கொடுங்க, ஒரு புதிய ஏற்பாடு பைபிளை கொடுங்க. காலத்துக்கும் அந்த தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். இந்த வழிகளிலே உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. மனுஷனுடைய கனம் எப்போதுமே சின்னதா இருக்கும். ஆனா தேவன் ஒருவனை கனம் பண்ணினால் அந்த கனம் மிகவும் அதிகமாக இருக்கும். அல்லேலூயா. வசனத்தை கவனிங்க. ஆசீர்வாதம் எப்படி வருகிறது? எது வழியா வருகிறது? அதை நம்ம கவனித்து நடப்போமே ஆனால் நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த இடத்துல ரெகொபெயாம் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை அவனும் அவனுடைய ஜனமும் விட்டுவிட்டார்கள். ஏன்னா தேசத்துல நல்ல செழிப்பு இருக்கிறது, நல்ல ஆசீர்வாதம் இருக்கிறது, ஒரு குறைவல்ல. சாலமோனின் நாட்களில சம்பாத்தியம் பண்ணின சம்பாத்தியம் ஏகப்பட்டது இருக்கிறது. இனி ஆண்டவரை தேட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லுகிறேன், பணமும் அவர்தான் தரணும், சுகத்தையும் அவர்தான் தரணும். அவர் கொடுக்கிற சுகத்தை பணத்தை வச்சு பெற முடியாது. சுகத்திற்கு அவர்தான் இறங்கணும். அல்லேலூயா. நிறைய பேர் நாங்க நல்லா இருக்கிறோம், இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், நாளைக்கும் நல்லா இருக்கக்கு அவருடைய இரக்கம் தான் நமக்கு தேவை, அவருடைய கிருபை தான் நமக்கு தேவை. இன்னைக்கு நமக்கு நம்ம காதுகள் கேட்ட, நம்ம காதுகளுக்கு வந்த எல்லா செய்தியும் நல்ல செய்தியா இருக்கிறது. நாளைக்கு இதே போல நல்ல செய்தியா வரணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு ஃபோன் கால் வந்தது, கிட்டத்தட்ட பல வருஷத்திற்கு அது துக்கமா மாறிற்று. அப்படி ஒரு துர்ச்செய்தி, அப்படி ஒரு கெட்ட செய்தி. ஆனால் இன்றைக்கும் நீங்க மகிழ்ச்சியா இருக்கும்படி நல்ல செய்தியை மாத்திரமே கர்த்தர் அனுமதிக்கிறார்.
ஆகவே எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் தான் தேவை, ஆண்டவருடைய கிருபை தான் தேவை, ஆண்டவருடைய இரக்கம் தான் தேவை. ஆகையினால ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்க கிருபை, உங்க தயவு, உங்க இரக்கம் என் மேல, என் பிள்ளைகள் மேல இருப்பதாக. தேவனை தேடக்கு நீங்க பின்மாற்றத்துல இருக்காதுங்க. ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்காதுங்க. ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்காதுங்க. வேதத்தை வாசிக்கிறதற்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்காதுங்க. சபை கூட்டங்களில் பங்கெடுக்க முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்காதுங்க. நீங்க கர்த்தரை தேடுகிறதை அவர் பார்த்து உங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளை அவர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இந்த ரெகொபெயாமும் அவனுடைய ஜனமும் செய்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை விட்டு விட்டார்கள். எதனால? ராஜ்யம் நல்லா இருக்கு, தேசம் நல்லா இருக்கு, தேசத்துல ஏகப்பட்ட பொன் வெள்ளி ஐஸ்வர்யம் மிகுதியா இருக்கு, ஒரு குறைவு இல்லை. அதனால தேவனை தேட வேண்டிய அவசியமும் இல்லை. நான் சொல்லுகிறேன், நாம நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாவிட்டாலும் ஒருவர் நமக்கு தேவை, அவர்தான் தேவன். அல்லேலூயா. ஆமா, நம்ம நல்லா இருக்கிறோமோ நல்லா இல்லையோ, குறைவு இருக்கிறதோ நிறைவு இருக்கிறதோ அது பிரச்சனை இல்லை. குறைவு மத்தியிலையும் அவர் தேவை, நிறைவின் மத்தியிலையும் அவர் மட்டும்தான் தேவை. நிறைவு இருந்துச்சு என்று தாவீது ஒரு நாளும் கர்த்தரை தேடாமல் வாழ்ந்ததில்லை. குறைவு வந்துட்டேன்னு சொல்லி தாவீது ஒரு நாளும் தேவனை மறந்ததும் இல்லை. குறைவிலையும் அவர்தான் தேவை, நிறைவிலையும் அவர்தான் தேவை. சோ தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாழாதிருங்க, அவர் விரும்புகிற மாதிரி நீங்க வாழ்ந்து பாருங்க. உங்க வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கும். இந்த இடத்துல நம்ம பார்த்தால், இந்த ரெகொபெயாம் அவனுடைய ஜனம் நியாயப்பிரமாணத்தை விட்டு விட்டார்கள். உடனே என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, 5வது வசனத்தை வாசித்தால், கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பி ரெகொபெயாமோடு கூட பேசும்படி ஆண்டவர் அனுப்புகிறார். அப்போது செமையா தீர்க்கதரிசி ரெகொபெயாம் இடத்துக்கும் ஷீஷாக்கின் நிமித்தம் எருசலேமிலே வந்து கூடியிருக்கிற யூதாவின் பிரபுக்களிடத்துக்கும் வந்து அவர்களை நோக்கி, நீங்கள் என்னை விட்டு விட்டீர்கள், ஆகையால் நான் உங்களையும் சீசாக்கின் கையிலே விழும்படி விட்டுவிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஹல்லேலூயா. என்னாச்சா? நீங்க என்னை விட்டு விட்டீர்கள். ஆனா உண்மையில இவர்கள் தேவனை விட்டு விடல, தேவனுடைய வார்த்தையை தான் விட்டார்கள். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் தேவனை விடல, ஆனா தேவனுடைய வார்த்தையை தான் விட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், ஒரு ஆரம்ப நில விசுவாசிக்கு தேவன் தேவை. ஆமென். ஆனா தேவனை அறிந்த பிறகு தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ரொம்ப தேவை. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா. ஒரு காலத்துல இயேசுவை நமக்கு தெரியாது, அதுக்கு பிறகு இயேசு மெய்யான தேவன் என்று அறிந்து கொண்டோம். ஆரம்ப நில விசுவாசி தேவனை நோக்கி கூப்பிட்டு அற்புதத்தை பெற்றுக் கொள்வார்கள். ஆனா அதுக்கு பிறகு தேவன் எவ்வளவு தேவையோ அந்த அளவு தேவனுடைய வார்த்தை நமக்கு தேவை. ஏனென்றால் தேவன் இப்பொழுது நமக்கு என்ன கற்று தருகிறார்? என்னை தேடுங்கள் என்று சொல்லல, அவர் சொல்லுகிறார், சத்தியத்தையும் அறியீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ ஒரு நாள் இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலையை தந்தார். ஆனா இப்போ என்ன சொல்லுகிறார்? இனி நீ போய் சத்தியத்தை அறிந்து கொள். இனி உனக்கு வேண்டிய விடுதலை எல்லாம் எது மூலமாய் வரும் சொல்லுங்க? சத்தியத்தின் மூலமாய் வரும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஒரு காலத்துல இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு அற்புதங்கள் நடந்தது, விடுதலை வந்தது, சுகம் வந்தது, தேவைகள் சந்திக்கப்பட்டது. அது குழந்தை பருவம், அது அறியா பருவம், அது ஆண்டவருக்குள்ளாய் வந்த புதுசு. ஆனா அப்படியே 10 வருஷத்தை ஓட்டிடுவேன் அப்படின்னா கதை நடக்காது. அது ஆரம்ப நிலையில கர்த்தர் உங்களுக்கு இறங்கினார். இனி இப்போ சொல்லுகிறார், சத்தியத்தை நீ அறி, அந்த சத்தியம்தான் உன்னை விடுதலையாக்கும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு சத்தியத்தை அறிய விருப்பம் இல்லை. தேவன் அறியணும், தேவனை ஆராதிக்கணும், தேவனை நோக்கி பாடணும், தேவனை நோக்கி துதிக்கணும், தேவனுக்கு பொருத்தனை செலுத்தணும், தேவனுக்கு காணிக்கை செலுத்தணும், ஊழியத்தை நேசிக்கணும், சபையை கட்டணும், எல்லாம் செய்யலாம். வசனம், சத்தியம், உபதேசம், அதுல எல்லாமே இதை செய்து என்னத்திற்கு? ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க கவனித்தால், அவர்கள் நியாயப்பிரமாணத்தை விட்டு விட்டார்கள். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, 1வது வசனம்,
இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு விட்டார்கள். கர்த்தரை விடல, கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு விட்டார்கள். இன்னைக்கும் சபைக்கு வராம நிறைய பேர் வீடுகளில் இருக்கிறாங்க. அவங்க விக்கிரகத்தை ஆராதிக்க போகல, கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் தான். ஆனா என்ன வரல இன்னைக்கு. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நேரம் இல்லை. ஒரு 2 ஃபங்க்ஷன் அவங்களுக்கு வரல. அடுத்த வாரமும் ஏதாவது ஃபங்க்ஷன் வரும், வர முடியாது. ஆனா விக்கிரகத்தை ஆராதிக்கல, வர முடியல, அவ்வளவுதான். அதுக்கு அடுத்த வாரமும் ஒரு ஃபங்க்ஷன் வரும், அவங்க விக்கிரகத்துக்கு போகல, விக்கிரகத்தை ஆராதிக்க போகல, ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஆனா ஆராதனைக்கு வர முடியல, அவ்வளவுதான். எத்தனை பேருக்கு புரியுது? மாறல, அந்நிய தேவனை ஆராதிக்க போகல. நான் என்ன கொஞ்சம் வசனத்தின்படி நடக்க முடியல, கொஞ்சம் அவசர வேலை, லீவு கிடைக்கல, ஃபங்க்ஷன் ஆகி போச்சு, அதனால செய்ய முடியல. அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களும் இருந்தார்கள். கர்த்தரை மறக்கல, கர்த்தரை விட்டு விலகல. ஆனா அவருடைய வார்த்தையை விட்டுட்டாங்க. கர்த்தரை விடுகிறதும் ஒண்ணுதான், கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகுகிறதும் ஒண்ணுதான். அதனால என்ன பாதிப்பு வந்தது, என்ன சம்பவித்தது என்று சொல்லி நீங்க அடுத்தடுத்த வசனங்களை வாசித்தால், ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை விட்டு விட்டீர்கள், ஆகையால் நான் உங்களையும் சீசாக்கின் கையிலே விழும்படி விட்டு விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எப்போ வார்த்தையிலிருந்து விலகுகிறோமோ அப்போ நாம எங்கேயாச்சும் விழுவோம். எத்தனை பேருக்கு புரியுது? வசனத்துல இருந்து விலகும் போது நாம எங்கேயாவது விழுவோம். நீங்க என்னை விட்டு விட்டீர்கள், ஆகையால் நானும் உங்களை விட்டு விட்டேன். இன்னைக்கு நீங்களும் நானும் விழாமையில் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், வசனத்துல நின்றோம், கர்த்தர் நம்மளை விழவிடவில்லை. என்னைக்கு வசனத்திலிருந்து விலகுகிறோமோ, சத்தியத்திலிருந்து விலகுகிறோமோ, அன்றைக்கு எதிலையாகிலும் ஒண்ணுல விழ வேண்டியதா ஆகும். ஒருவேளை உங்களுக்கு பெரிய பெரிய வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் தந்திருக்கலாம். வாக்கு தத்தம் சும்மா நிறைவேறாது. ஆமா, சும்மா நிறைவேறாது. அவருக்காக வாழும்போது ஓடும்போது நிறைவேறும். ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், என் நியாயப்பிரமாணத்தை என் சத்தியத்தை நீ விட்டு விட்டாய், ஆகையினால நீனும் சத்துருவினுடைய கையில விழும்படி, சீசாக்கினுடைய கையில விழும்படி நானும் உன்னை விட்டு விட்டேன். இதுதான் இன்னைக்கு நாம ஏதோ ஒரு வசனத்தை விட்டு விடுகிறோம், ஆகையினால எங்கேயோ விழ வேண்டியதாய் நேரிடுகிறது. கஷ்டத்துல விழுகிறோம், கடல்ல விழுகிறோம், வியாதியில விழுகிறோம், நிந்தையில விழுகிறோம், அவமானத்துல விழுகிறோம், நெருக்கத்துல விழுகிறோம், பிசாசின் பிடிகளில விழுகிறோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பாராக. எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க விட்டு விலகினீங்களோ அந்த பகுதியெல்லாம் நீங்க இன்னைக்கு சரிபடுத்தணும். வசனத்திலிருந்து விலகுகிறது சாதாரண விஷயம் அல்ல. நம்ம விழுந்துருவோம். நீங்க கவனித்தால் ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு எச்சரிக்கிறார். அப்பொழுது 6வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதியுள்ளவர் என்றார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நீதி உள்ளவர் தான். அன்றைக்கும் இன்றைக்கும் அவர் நீதி உள்ளவராகவே இருக்கிறார். தாவீதை ஆசீர்வதிக்கணும், இவர்கள் ஆசீர்வதிக்க கூடாது என்று சொல்லி துளி அளவு மனதுல ஒரு நாளும் எண்ணினதில்லை. அவரிடத்துல பட்சபாதமே ஒரு நாளும் இல்லை. அல்லேலூயா. தாய் தகப்பனுக்கு கூட 4 பிள்ளைகள்ல 2 பிள்ளைகள் நல்லா இருந்தா போதும் நீ ஒரு நினைப்பு வரலாம். ஆனா எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கிறதற்காக ஒரு தேவன் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார் என்றார். அவர் தான் நாம் ஆராதிக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. எல்லாருக்காக எல்லாரும் ஆசீர்வாதமாய் இருக்க, எல்லாரும் ஐஸ்வர்யவானாய் மாற ஆண்டவர் சிலுவையை சுமந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தார். தேவனிடத்துல பட்சபாதமே இல்லை. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நீ ஒருவர் விரும்புகிறார் என்றால் அவர் தான் இயேசு கிறிஸ்து. நீங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும், நல்லா இருப்பீங்க. தாய் தப்பனு கூட அந்த மனநிலைமை வராது. சில வீட்டுல பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கணும் விரும்புவாங்க. சில வீட்டுல ஆம்பளை பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கட்டும், பொம்பளை பிள்ளைங்க எப்படியும் போட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. சில வீட்டுல இந்த 2 பிள்ளைகளும் நல்லா இருக்கட்டும். தாய் தகப்பன்கிட்ட கூட பட்சபாதம் இருக்கிறது. தேவனிடத்தில் அப்படி துளி அளவும் கிடையாது. அதை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். தீர்க்கதரிசி அனுப்பி தீர்க்கதரிசி பேசும்போது ராஜாவும் ஜனங்களும் சொல்லுகிறார்கள், கர்த்தர் நீதி உள்ளவர். அல்லேலூயா. கர்த்தர் நீதி உள்ளவர். நாங்க தான் நீதிகேடு செய்தோம்,
நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம், கர்த்தர் நல்லவர் தான், நாங்க தான் அவரை விட்டுட்டோம், நாங்க தான் அவருடைய வார்த்தை மீறிட்டோம், நாங்க தான் அவருடைய வசனத்தை விட்டுட்டோம். உணர்வடைந்தார்கள், தாழ்த்தினார்கள். 7வது வசனத்தை நாம வாசித்தால், அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது, அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது கர்த்தருடைய வார்த்தை செமையாவுக்கு உண்டாகி அவர் சொன்னது, அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள், ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன். என் உக்கிரமம் ஷீஷாக்கை கொண்டு எருசலேமின் மேல் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா அடிக்கடி இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. ஒருக்கா சத்தியத்தை கேட்டுட்டோம் அப்படின்னா அதற்கு நம்மளை விட்டு கொடுத்துடணும். ஒருக்க வசனத்தை கேட்டுட்டோம் அப்படின்னா அதற்கு நம்மை அர்ப்பணித்துடணும். இன்னைக்கும் நிறைய பேருக்குள்ள ஒரு சுபாவம் இருக்கு, விழுந்து விழுந்து எழுந்திருப்பாங்க. அடிக்கடி தேவ சமூகத்துல போய் பாவ மன்னிப்பு பண்ணணும், பாவ அறிக்கை பண்ணணும். ஆண்டவரை தெரியாம பேசிட்டேன், தெரியாம செஞ்சிட்டேன், இந்த ஒருக்கா மன்னிச்சிருங்க, நான் இனி செய்ய மாட்டேன் அப்படி சொல்லிட்டு 1 மாசம் கழிச்சு மறுபடியும் அதே ஜெபம் வரும். அடிக்கடி விழுந்து போகிற பழக்கங்கள், அடிக்கடி விழுந்து போகிற அனுபவங்கள் அநேகருடைய வாழ்க்கையில இருக்கிறது. யாரும் இருக்கீங்களா அப்படி? அடிக்கடி ஆண்டவரை தெரியாம பேசிட்டேன், தெரியாம செஞ்சிட்டேன். அதனால என்ன பாதிப்பு? ஆண்டவர் இரக்கமுடையவர் தான், பாவத்தை மன்னிக்கிறவர் தான், கிருபை பொரிந்தின தேவன் தான். ஆனா நல்லா கவனிங்க, அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிற தேவன். அவர் கிருபை கொடுக்கிறார், தயவு செய்கிறார். நீங்க பாவத்தை மன்னிங்கன்னு கேட்கும் போது அவர் பாவத்தை மன்னிக்கிறார். ஆனா அதனால உங்களுக்கு என்ன லாபம், உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சிருவார், ஆனா உங்களுக்கு இருக்கிற அந்த மேன்மை உங்களை விட்டு போயிடும். எத்தனை பேருக்கு புரியுது? நாம் ரகசியமா பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என் பாவத்தை மன்னின்னு சொல்லி பாவ மன்னிப்பு வாங்கலாம். ஆண்டவர் எனக்கு வியாதியை தர மாட்டார், என்னை கொல்ல மாட்டார், என்னை தள்ள மாட்டார், என்னை உயிரோட தான் வைப்பார், அதுல மாற்றம் இல்லை. ஆனா என்ன போயிரும் அப்படின்னா, என் மேல ஒரு நாட்களில் அந்த மேன்மை இருந்திருக்கும், அந்த மேன்மை, அந்த கனம், அந்த ஐஸ்வர்யம், அந்த பெருக்கம், அந்த பழுகுதல் எல்லாமே போயிரும். எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய பேருடைய பிரசங்கம், கிருபையின் பிரசங்கத்தை கேட்டு கேட்டு நிறைய பேருக்கு கிறுக்கே பிடிச்சிரும். ஒரு நாள் ஒரு கிருபை பிரசங்கி சொல்றாரு, என்ன நீ இருந்தாலும் அவர் எனக்கு அப்பாதான், நான் அவருக்கு பிள்ளைதான். பிள்ளை எவ்வளவு பாவம் செய்தாலும் தகப்பனுக்கு பிள்ளைதான். எத்தனை பேருக்கு புரியுது? என் பையனா இருக்கிறான், இவன் கொலையே செய்தாலும் இவன் எனக்கு பிள்ளைதான். களவு பண்ணிட்டான், கொலை செஞ்சிட்டான், அவன் எனக்கு யாரோ அப்படிலாம் ஆக முடியாதா? பிள்ளைதானா? இது இந்த அப்பாவுக்கு செல்லும், அந்த அப்பாவுக்கு செல்லுபடி ஆகாது. அல்லேலூயா. ஆமா, அதுக்கு அடுத்தடுத்த வசனங்கள்ல நான் பிரசங்கிக்கும் போது உங்களுக்கு புரியும். கிருபையின் பிரசங்கத்தை நிறைய கேட்காதுங்க, அது நல்லதல்ல, விழ வச்சிரும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். நீங்க நினைக்கிற மாதிரி அல்ல. எவ்வளவு நேரம் கிருபை, சத்தியம் அறியாதது வரைக்கும், புரியாதது வரைக்கும், உணர்வு வராதது வரைக்கும் ஆண்டவர் உங்கள் மேல கிருபையாயிருப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய பேருக்கு சத்தியமே தெரியாது, பைபிளே தெரியாது, வசனமே தெரியாது. அன்பா சொல்லி கொட்டி கொண்டு வந்து உட்கார வச்சு உங்களுக்கு புரிகிற மாதிரி விதத்துல ஒரு ஊழியக்காரனை பயன்படுத்தி தெளிவாய் பேச வைப்பார். அவ்வளவுதான் அவர் செய்வார். அதுக்கு பிறகு நீங்க தான் மாறணும். அடிக்கடி விழுந்து போகாதிருங்க, அடிக்கடி பின்மாற்றத்துல போகாதிருங்க, நிலைத்திருங்க. அவரிலே நிலைத்திருப்போம். என்னிலே நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பானோ. அல்லேலூயா. ஆமா, ஒரு மரத்தை இந்த இடத்துல நட்டு வச்சு ஒரு 10 நாள் வளர்க்கணும், தண்ணி ஊத்தி பராமரிச்சு. அடுத்த ஒரு 10 நாள் கழிச்சு அப்படியே புடுங்கி இந்த டேபிள்ல வைக்கணும். ஒரு பகல் முழுசும் இந்த டேபிளுக்கு மேல சும்மா அப்படி வச்சுட்டு அடுத்தால சாயங்காலம் போய் வேற ஒரு இடத்துல கொண்டு தோண்டி அதை வச்சு நட்டு மறுபடியும் தண்ணி ஊத்தி அந்த மரம் என்னத்துக்கு ஆகும்? அல்லேலூயா. ஆமா, மரம் அப்படின்னா நிலத்துல இருக்கணும், மீனுன்னா தண்ணியில இருக்கணும்.
தேவ பிள்ளைகள் அப்படின்னா அபிஷேகத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறோம், ஆவிக்குரிய சபையார் என்று சொல்லுகிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் சித்திரமாய் இல்ல, சிலையாக அல்ல, அவர் ஆவியாய் இருக்கிறார். ஆகவே பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்களும் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆவிக்குரியவர்கள் ஆவியின் அபிஷேகத்துல நிலைத்து இருக்கணும். அபிஷேகத்துல விழுந்து போக கூடாது, அபிஷேகத்துல நிலை நிற்கணும். நிறைய பேருக்கு தெரியல. அவரில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பார்களாம். உங்க கனி இவ்வளவுதான் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. மிகுதியான கனிகள். இன்னைக்கு நிறைய பேர் கொஞ்சம் 2 நாள் நிலை நிற்கிறது, அடுத்த 2 நாள் விழுந்து போகிறது. 2 நாள் ஜெபிக்கிறது, 2 நாள் ஜெபிக்கிறது கிடையாது. ஆராதனை காரியப்படியே ஒரு ஒழுங்கு இல்லாமல், ஜெபம் ஒரு ஒழுங்கில்லை, வேத வாசிப்பு ஒரு ஒழுங்கில்லை, கர்த்தருக்காய் கொடுக்கிறதுல ஒரு ஒழுங்கில்லை, தனக்கு பிடிச்சமானவர் வழியில. ஹல்லேலூயா. ஆமா, நிறைய பேர் விதவிதமாய் பிரசங்கம் யூடியூப்ல, செய்தியில, டிவியில வருது. அதை கேட்டுட்டு இதான கரெக்ட் அப்படின்னு தோணுது. ஹல்லேலூயா. ஆமா, ஒருவர் சொல்றார், தசம்பாகெல்லாம் பழைய ஏற்பாடுதான், புதிய ஏற்பாடுல கிடையாது. ஆமா, கிடையாதுதான். ஆனா உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார். அன்னைக்கு ஒரு கட்டுப்பாடு இருந்து, இவ்வளவு கொடுக்கணும், இவ்வளவு கொடுத்தா போதும் அப்படின்னு இருந்து. இன்னைக்கு உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, நிறைய பேர் அதை அப்படியே அழிச்சிட்டாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. எல்லா விஷயத்திலையும் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். வசனத்தை மேலாட்டுல பார்க்கவே கூடாது. எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்துல வைத்தார்னியும் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ கொடுக்கிற விஷயத்தை குறித்து அவ்வளோ குழப்புறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என்னைக்குமே பொருளாதார ஆசீர்வாதம் வந்து ஜெபத்துல வாங்கிக்க முடியாது, உபவாசத்துல வாங்கிக்க முடியாது, ஆராதனை பண்ணி வாங்கிக்க முடியாது. பணம் கொடுத்தால் பணம் வரும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுதான் சத்தியம். கொடுக்காம வராது. அது ஊழியக்காரனாவே இருக்கட்டும், விசுவாசிகளாகவே இருக்கட்டும். ஆகையினாலதான் ரொம்ப தரித்திரத்துல ஏழை விதவை ரொம்ப தரித்திரம். அடுத்த வேளை செலவுக்கே ஒண்ணும் இல்லை. ஆனாலும் அந்த பணத்தை ஆண்டவருடைய சமூகத்துல காணிக்கை பெட்டில போட்டார். ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தை விட அதிகமாய் கொடுத்தாள். ஹல்லேலூயா. சோ சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் நாம அறியாமை இருள்ல இருக்கிறோம். ஆண்டவருக்காக வாழுங்க, ஆண்டவருக்காக வசனத்தை கவனிங்க. சபையில வரும்போது ரொம்ப விழிப்போடு இருங்க. நிறைய பேர் செய்தி வேளையில முழுசா தூங்கிருந்தாங்க. செய்தி பிடிக்குதோ இல்லையோ, உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பேசணும் அப்படின்னா பட்டிமன்றம் பேசுறவங்களை தான் கொண்டு வந்து உட்கார வைக்கணும். ஹல்லேலூயா. ஆமா, அவங்க பேசினா நல்ல சிரிப்பா இருக்கும், காமெடியா இருக்கும், கதையா இருக்கும், கவிதையா இருக்கும், நகைச்சுவையா இருக்கும், நக்கலா இருக்கும், நையாண்டியா இருக்கும். இங்க அப்படி இருக்காது. ஹல்லேலூயா. ஆமா, ஆனா நானும் பார்த்திருக்கிறேன், பட்டிமன்றம் கேட்கிற ஒருத்தரும் தூங்குனதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நிறைய பேர் தூங்குறாங்க. எவ்வளோ நாட்கள் சொல்லியாச்சு, ஆனா யாருக்கோ சொல்றோம்னு நினைக்கிறாங்க. சபைக்கு வர்றவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன செய்தியோ கற்றுக்கொள்ள நீங்க ட்ரை பண்ணணும். ஒரு கிளாஸ்ல 50 பிள்ளைகள் இருக்காங்க, 50 நல்லா படிக்காது. ஆனா ரொம்ப கூர்ந்து கவனிக்கிற ஒரு 10 பிள்ளை நல்லா படிச்சு பாஸ் ஆகும். ஒரே டீச்சர் தான், ஒரே பாடத்திட்டம் தான், ஒரே கிளாஸ் ரூம் தான், ஒரே ஸ்கூல் தான். ஏன் ஏற்ற தாழ்வு அப்படின்னா, அவங்களுக்கு என்ன மூளையில கொஞ்சம் குறைவா இருக்கா? அவனுக்கு ஒரு 1/2 கிலோ மூளை இருக்கு, இவனுக்கு 200 கிராம் தான். அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே ஞானம், ஒரே மூளை தான். சைஸ்ல, அளவுல, வெயிட்ல, நிறத்துல கூட அப்படிதான் இருக்கும் சேம். ஆனா இவன் கவனிக்கிறது அவ்வளவுதான், அதான் அவனுடைய ரிசல்ட். அவன் கவனிக்கல, அவனுடைய ரிசல்ட் அவ்வளவுதான்.
ஸோ கர்த்தருடைய வார்த்தையை ரொம்ப கவனிக்கணும். ஏதாச்சும் நீங்க கற்றுக்கொண்டு போகணுங்கிறதுல ரொம்ப வெளிப்பாயிருங்க. சில நேரம் பிரசங்கம் ரசிக்கிற மாதிரி இருக்காது, ஆனா நிச்சயம் பிரயோஜனமா இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ அடிக்கடி விழுந்து விழுந்து எழும்புகிறோம். மன்னிச்சிருங்க, என்ன செய்ய மாட்டேன், மன்னிச்சிருங்க, என்ன செய்ய மாட்டேன், மறுபடியும் அதே செய்கிறது. உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி கேளுங்க, இதனால என்ன நடக்கும்? இதனால ரெகொபெயாமுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க கவனித்தீர்கள். ஆனால் அவனுக்கு ஒண்ணு நடந்துச்சு. வாசித்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்கிட்ட வந்துட்டாங்க, மனம் திரும்பிட்டாங்க, தங்களை தாழ்த்திட்டாங்க, ஆனா இவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, 7வது வசனம் அந்த கடைசி 2 வரியில சொல்லுகிறது, அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன். அல்லேலூயா. வேதத்துல எங்கேயாகிலும் ஆண்டவர் சொல்லியிருக்காரா, கொஞ்சமா அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், கொஞ்சமா அவங்களுக்கு நான் சுகத்தை கொடுப்பேன்? எங்கேயாகிலும் கொஞ்சங்கிற வார்த்தை வருதா? வரல. பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் எங்கேயும் கொஞ்சம்னு சொல்லப்படல. ஆனா உன் வேலையே இது, விழுந்து விழுந்து எழும்புவாய், எழும்பி எழும்பி விழுவாய். அடிக்கடி சத்தியத்தை விட்டுருவா, அடிக்கடி வசனத்தை விட்டுருவா, அடிக்கடி பெருமை வந்துருது, அடிக்கடி இச்சை வந்துருது, அடிக்கடி மீறுதல் வந்துருது, அடிக்கடி துணிகர வந்துருது, அடிக்கடி திரும்ப திரும்ப அதே பாவத்தை நீ செய்கிறாய். ஆகையினால நான் என்ன செய்வேன்னா, உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தனால நீ என்ன தேடி வந்த, பிரச்சனை நீ சாக மாட்டாய், உன் குடும்பம் பாதிக்கப்படாது. ஆனா அந்த பிரச்சனைல நான் உன்னை முழுமையாய் ரட்சிக்காம, முழுமையா காப்பாற்றாம, ஏதோ கொஞ்சம் பிழைச்சு போனி, கொஞ்சம் சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. இப்போ கொஞ்சம் சகாயம் பண்ணனால என்ன ஆகி போச்சு அப்படின்னா, சீசாக வந்தான், வந்து கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்து அங்க எல்லாம் இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்துட்டு, ராஜ அரண்மனையில உள்ளதை எல்லாம் எடுத்துட்டு, சாலமோன் நாட்களில சம்பாத்தியம் பண்ணி வச்சிருந்த பொன் வெள்ளி விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் கொள்ளையிட்டு அவன் போயிட்டான். அல்லேலூயா. அடிக்கடி விழுகிறதுனால என்ன போயிற்று அப்படின்னா, ஐஸ்வர்யம் போயிற்று, ஆசீர்வாதம் போயிற்று, பணம் போயிற்று, செல்வம் போயிற்று. உங்களை விட்டும் என்னை விட்டும் செல்வம் எடுத்து போடப்படுமே, ஆனால் நீங்க யார் சொல்லுங்க? உங்களை விட்டு என்னை விட்டு செல்வம் எடுத்து போடப்பட்டுட்டு ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னா நீங்களும் நானும் யார்? சத்தமா சொல்றவங்களுக்கு பிரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அப்படி சொல்ல ஒருத்தருக்கும் தைரியம் இல்லையா என்ன? நான் உங்களை பார்த்து சொல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சொல்லுமா தம்பி, ஏழையா, பிச்சைக்காரன், அல்லேலூயா, ஒண்ணும் இல்லாதவங்க, 5 காசுக்கும் வழி இல்லை. இதுதான் நிலைமை. ஐஸ்வர்யம் போயிற்று, செல்வம் போயிற்று, வருமானம் போயிற்று. காசால போய் பாருங்க, எல்லாமே போயிற்று. கையேந்தி நிக்கிறாங்க சாப்பாட்டுக்கு. ஒரு காலத்தில் ஐஸ்வர்யவானா இருந்தான், இன்னைக்கு ஏழை ஆயிட்டான், ஒன்றுமில்லாதவன் ஆயிட்டான். வசனத்தில் விளையாடக்கூடாது, உபதேசத்தில் விளையாடக்கூடாது, சத்தியத்தில் விளையாடக்கூடாது. கர்த்தர் இவ்வளவு அழகா உட்கார வச்சு தேவ வார்த்தையை போதிக்கிறார் என்றார். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. நாம தான் கேட்கணும். எப்போதுமே ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நம்மள தலையில கொட்டி காதை பிடிச்சு திருக்கி இதை நீ செய்யணும் அப்படி பலவந்தமே பண்ண மாட்டார். சிரிச்சே சொல்லுவார், சாதாரணமா சொல்லுவார். அதை நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா, சாதாரண ஒரு மனுஷன் சொன்னதாக எடுத்துட்டா மறுபடியும் பாவம் செய்ய தோணும். ஆனா நாம் அப்படி எடுக்காம சர்வ வல்லமை உள்ள தேவனின் இடத்துல சொல்லி இருக்கிறார். அதற்கு எவ்வளவு கனம் கொடுக்கணுமோ கொடுத்துடணும், நீங்க பொழைச்சிருவீங்க. ஆதாம்கிட்ட அப்படிதான் சொன்னார், இந்த நன்மை தீமை அறியத்தக்கதான் இந்த கனியை நீ புசிக்க வேண்டாம், அதை புசிக்க நாளிலே நீ சாகவே சாவாய் அப்படி சொல்லிட்டு போயிட்டார். அவனுக்கு அது சாதாரணமா தோணி இருக்கு.
வசனத்தை சாதாரணமா எடுக்காதுங்க. எழுதப்பட்டது சாதாரணமாய் தோணலாம், சொல்லப்பட்டது சாதாரணமாய் தோணலாம். ஆனா சொன்னது சாதாரணவர் கிடையாது. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆமா, சொன்னவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருக்கு எவ்வளவு கனமும் மகிமையும் கொடுக்கணுமோ அவ்வளவு தூரத்திற்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கனம் கொடுக்கணும். நிறைய பேர் அதை செய்கிறது இல்ல, சாதாரணமா பார்க்கிறது. ஆகையினால இங்க என்ன நடந்ததுன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு முன்பதாக அவனும் அவனுடைய ஜனமும் தாழ்த்தினதுனால நான் கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன். அல்லேலூயா. நான் கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தர் நல்லவர். அப்படியே அவனுக்கு என்ன சம்பவித்ததென்றால், அவனுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாமே அவனை விட்டு போயிற்று. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும், கர்த்தருடைய வசனம் முக்கியம், கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திற்கு திரும்புவோம். எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வத்தரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தால், எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும்போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதுக்கு முன்ன நிறைய முறை இந்த வசனத்தை வாசித்திருப்பீங்க. இன்றைக்கு எல்லாரும் எடுத்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான பகுதி. 626வது பக்கம், எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறோம். அப்ப எஸ்தரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுனா, எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும்போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மொர்தெகாயின் இடத்துல இந்த எஸ்தர் வளரும்போது எஸ்தர் யாரா இருந்தாள் அப்படின்னா, அவர் அனாதையாய் இருந்தாள், ஏழையாய் இருந்தாள், தாய் தகப்பன் அற்றவளாக இருந்தாள். அவளுக்கு எதிர்காலம் இல்லாமல் இருந்தது, அவளுக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தது. எதிர்காலம் இல்லாதவளாய் இருந்த எஸ்தர், அனாதையாய் வாழ்ந்த எஸ்தர், ஒன்றுமில்லாமல் வாழ்ந்த எஸ்தர், ஒரு தேசத்துல அடிமையாய் வாழ்ந்த எஸ்தர். அல்லேலூயா. அன்னைக்கும் மொர்தெகாய் சொல் கேட்டு நடந்தாளாம். அல்லேலூயா. இப்பவும் அவள் சொல் கேட்டு அவன் என்ன சொல்லுகிறானோ அதை தான் செய்கிறாள். ஒரு நாள் அனாதையாய் இருந்தாள், ஒரு நாள் எதிர்காலம் இல்லாதவளாய் இருந்தாள். ஆனா இன்றைக்கு யார் அப்படின்னா, இன்றைக்கு ஒரு ராஜாவுக்கு மனைவியாக, பட்டத்து இளவரசியாக, ராணியாக தேசத்துல உயர்த்தப்பட்டு இருக்கிறாள். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த சபையில இந்த சபையில நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு ஊழியக்காரனை விட கர்த்தர் உங்களை உயர்த்தினாலும், ஊழியக்காரன் மூலமா என்ன போதிக்கப்படுகிறதோ அதுக்கு கண்டிப்பா நீங்க செவி கொடுத்தே ஆகணும். அல்லேலூயா. அதே போல பிள்ளைகளும், நீங்க எவ்வளவு படித்தவர்களானாலும், பெற்றோர் உங்களை காட்டிலும் குறைந்த படிப்பை படித்திருந்தாலும், நீங்க எவ்வளவு உயரத்திற்கு போனாலும், அன்றைக்கு நீங்க பிள்ளைகள் எப்படி தாய் தகப்பனோடு இருக்கும்போது நீங்க அவர்கள் பேச்சு கேட்டு நடந்தீர்களோ, இன்றைக்கு நீங்க அப்படி கேட்டு நடங்க. எஸ்தர் உயர்த்தப்பட்டனுடைய ரகசியமே இதுதான், வார்த்தையை கேட்டு நடப்பாள். அல்லேலூயா. பலிய பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் பிரதானம். ஆமென். ஆமா, சவுல் சொன்னா, நான் தேவன் சொன்னபடி எல்லாத்தையும் சுட்டரிக்காமல் ஆவாதது தேவையில்லாததெல்லாம் சுட்டரிச்சிட்டேன், ஆனா நல்லதெல்லாம் கொண்டு வந்துட்டேன். அது எதற்காக அப்படின்னா, கர்த்தருக்கு பலி கொடுக்க தான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் சாமுவேல் கற்றுக் கொடுக்கிறார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் உத்தமம். ஒரு சபைக்கு கீழாண்டவர் வச்சிருக்கிறார், கீழ்ப்படிந்து இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, வேதத்தை தந்திருக்கிறார், வேதத்திற்கு கீழ்ப்படிந்திருங்க. ஸ்கூல்ல போறீங்க, காலேஜ்ல போறீங்க, அந்த நிர்வாகத்துக்கு கீழ்ப்படிந்திருங்க. அது ரொம்ப முக்கியம். கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல தேவ கோபம் வரும். ஆமென். அது சாபம்.
அப்படி இருக்கக்கூடாது. எஸ்தர் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி, அன்றைக்கு மொர்தெகாய் என்ன நிலையில இருந்தாரோ அதே நிலையில தான் இன்றைக்கும் இருக்கிறான். ஆனால் அவன் வளர்த்த எஸ்தரோ அன்றைக்கு ஏழையாயிருந்தாள், எதிர்காலம் இல்லாதவளாயிருந்தாள், அனாதையாயிருந்தாள், தாய் தகப்பன் அற்றவளாயிருந்தாள். ஆனா இன்றைக்கு தேசத்துல ராணியாய் உயர்த்தப்பட்டிருக்கிறாள். இன்னைக்கும் அவனுடைய சொல் கேட்டு நடக்கிறாள். அல்லேலூயா. அங்க கேட்டதெல்லாம் இங்க செயல்படுத்துகிறாள். அங்கே தன்னை வளர்த்த மொர்தெகாயின் இடத்துல ஜெபத்தை குறித்து அறிந்திருந்தாள், உபவாசத்தை குறித்து அறிந்திருந்தாள். தேவன் மேல ஒரு நம்பிக்கை அவளுக்கு இருந்தது, விசுவாசம் இருந்தது. ராஜாத்தியா உயர்த்தப்பட்ட பிறகும் அவரையே நம்பி இருந்தாள். எத்தனை பேருக்கு புரியுது? நம்மளுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் நமக்கு வந்து உதவி செய்கிறது ஒரே ஒரு தேவன் தான், அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆமா. அரண்மனையில போனாலும் ஒரு நெருக்கமான சூழ்நிலைகள் வரும்போது அவள் சொல்லுகிறாள், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்களும் ஜெபிக்கிறோம். 3 நாள் புசியாமலும் குடியாமலும் ஜெபிக்கிறோம். அதற்கு பிறகு கட்டளையை மீறி நான் ராஜாவினிடத்துல போவேன். அல்லேலூயா. ஆமா. செத்தாலும் சாகிறேன். அந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். செத்தாலும் சாகிறேன், பரவாயில்ல, நான் ராஜாவினிடத்துல போறேன். என் ஜனத்திற்காக போகிறேன், என் ஜனத்தினுடைய ரட்சிப்புக்காக போகிறேன். தேவன் மேல நம்பிக்கை வைத்திருந்தார். நான் ராஜாத்தி ஆயாச்சு, இனி தேவன் தேவையில்லைன்னு நினைக்கல. நான் ராஜாத்தி ஆயாச்சு, இனி ஜெபம் தேவையில்லைன்னு நினைக்கல, உபவாசம் தேவையில்லைன்னு நினைக்கல, சபை தேவையில்லைன்னு நினைக்கல, தன்னுடைய தகப்பனுடைய ஆலோசனை தேவையில்லைன்னு நினைக்கல. ராஜாத்தியா உயர்த்தப்பட்ட பிறகும் அவன் சொல் பேச்சு கேட்டு நடந்தாலும். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க எவ்வளவாய் உயர்த்தப்பட்டாலும் தேவனுடைய வார்த்தை, ஜெபம், ஆலயம், தேவன், விசுவாசம், வசனம், சத்தியம், வேத வாசிப்பு, பரிசுத்த ஆராதனை, எல்லாவற்றிற்கும் முக்கியத்துவம் கொடுங்க. எல்லாவற்றிற்கும் முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க ரொம்ப ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இப்போ யோவான் சுவிசேஷம் 15:10 வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 15:10. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவர் பிதாவுக்கு செல்ல பிள்ளையாய் இருந்தாலும், பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனாய் இருந்தாலும், இந்த பூமி என் அப்பாவுடையது, என் இஷ்டத்துக்கு வாழவேனே, எந்த இடத்திலையும் வாழல, எந்த இடத்திலையும் நடந்து கொள்ளல. ஆமாவா இல்லையா? எந்த இடத்திலையும் அவர் கற்றுக் கொடுக்கிறார் சீசருக்கு, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலை நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆமென். திரும்ப திரும்ப வீட்டுல போய் வாசித்து பாருங்க, உங்களுக்கு புரியும். இயேசு கிறிஸ்து எதிலெல்லாம் நிலைத்திருக்கிறாரா? நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலை நிலைத்திருக்கிறது போல பிதாவினுடைய அன்பிலையும் பிதாவினுடைய கற்பனைகளிலேயும் இயேசு நிலை நின்றார். அல்லேலூயா. கடைசி வரைக்கும், இந்த பூமியின் கடைசி மூச்சு வரைக்கும் இயேசு கற்பனைகளிலே நிலை நின்றார். ஆமா. சுயத்துல வாழல, சுய விருப்பத்துல இயேசு இந்த பூமியில வாழல. பிதாவினுடைய சித்தம் எதுவோ, அவருடைய கற்பனை எதுவோ அதுல நிலை நின்றார். கடைசி வரைக்கும் நிலை நின்றார். அதேதான் சீசர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார். சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? என் அன்பு உன் மேல இருக்கும். என் கற்பனையில நீ நிலைத்திருந்தா என் அன்பு உன் மேல இருக்கும். நான் எப்பொழுது ஒன்னு நேசிப்பேன், கற்பனையில நிக்க மாட்டேன், அடிக்கடி வந்து மன்னிப்பு கேட்பேன், பாவரிக்கை பண்ணுவேன், ஆண்டவர் என்ன மன்னிச்சிருவாரு. திமிரு, உணர்வில்லாத இருதயம் இதெல்லாம். பாவத்திற்கு ஒரே தரம் மரித்தார். பாவத்திற்கு ஒரே முறை மன்னிப்பு இருக்கிறது. எதுல? ஞான ஸ்நானம். திரும்ப திரும்ப அதையே செஞ்சிட்டு இருக்க கூடாது. ஐஸ்வர்யம் போயிரும், கனம் போயிரும், செல்வம் போயிரும், பெரிய கிருபை போயிரும், வாழ்க்கை எழும்பாது. ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாய் வாழுங்க.
இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். நான் இப்போது உங்க மேல அன்பா இருப்பேன். ஆண்டவரை ஜெபம் பண்ணி சந்தோஷப்படுத்திட முடியாது, ஜெபம் மட்டும் பண்ணி சந்தோஷப்படுத்திட முடியாது, ஆராதனை மட்டும் பண்ணி சந்தோஷப்படுத்திட முடியாது. என் அன்பு, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டுமையானால் நீங்கள் என் கற்பனைகளை கை கொண்டிருக்கணும். இப்ப எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, என் அன்பு உங்க மேல இருக்கணும் அப்படின்னா, நான் உங்க மேல அன்பா இருக்கணும் அப்படின்னா, என் கற்பனைகளில நீங்க கை கொள்ளணும், அதுல நீங்க நிலைத்திருக்கணும். அது ரொம்ப முக்கியம். கடைசியா வாசித்து முடிப்போம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தவர்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. இப்போ கிருபையின் பிரசங்கத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள், அதை சரி என்று சொல்லி யோசிக்கிறவர்கள், இந்த இடத்துல புதிய ஏற்பாட்டு காலத்துல தான் சீசர்கள் மூலமாக தான் இயேசு சொல்லுகிறார் சபைக்கு, நீங்க வாசிக்கணும். என்ன ஒரு வசனத்தை கூட சேர்த்து வாசிப்போம் 20 இருந்து. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். இப்போ ஒரு நிமிஷம் நில்லுங்க, கவனமா இருங்க, அதுல கை வச்சுக்குங்க. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். அதுல நிப்போம். இப்போ ஆண்டவரை அறிந்து ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு சொல்லி, எது அசுத்தம், எது துன்மார்க்கம், எது பாவம் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம இப்ப கற்றுக்கொண்டாச்சு. அல்லேலூயா. நமக்கு தெரியும் எது பாவம், எது அசுத்தம், எது துன்மார்க்கம், எது முறைகேடு, எது நீதிகேடு, எல்லாமே தெரியும். கர்த்தர் நமக்கு கற்று தந்தார். இப்போ ஆண்டவர் இரட்சகரை நாம அறிந்து கொண்டோம். கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கெல்லாம் நாம தப்பியாச்சு. இப்போ மறுபடியும் அவைகளிலே சிக்குண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின் நிலைமையிலும் முன் நிலைமை கேடுள்ளதா இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ரொம்ப கேடுள்ளதா இருக்கும். ஆகவே அடிக்கடி பின்மாற்றத்துல போகாதிருங்க. 1 மணி நேரம் ஜபிக்கிறவர்கள் கூட 1/2 மணி நேரம் கூட்டுங்க. ஆமென். ஆமா, ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்க ஆராதனைக்கு வரவங்க, 3 வாரத்துக்கு ஒருக்க ஆராதனைக்கு வரவங்க கூட கொஞ்சம் வர பிரயாசப்படுங்க. எப்போவாச்சும் ஒருக்க பைபிள் வாசிக்கிறவங்க அடிக்கடி பைபிள் வாசிங்க. அல்லேலூயா. சும்மா பேருக்கு காணிக்க கொடுக்கிறவங்க வேத வசனத்தின்படி உண்மையாய் கர்த்தருக்கு கொடுங்க. அல்லேலூயா. ரூல்ஸ் படி செய்யுங்க, வசனத்தின்படி செய்யுங்க, இல்லைன்னா ஆசீர்வாதம் இருக்காது. நான் பார்த்திருக்கிற ஆவிக்குரிய சபைகளில் நிறைய பேர் தரித்திரத்தில் இருக்கிறது ஏன் அப்படின்னா, ஆவிக்குரிய சபைகளில் ஆண்டவர் சத்தியத்தை ஆழமாய் போதிக்கிறார். போதிக்கப்பட்ட பிறகு அதற்கு செவி கொடுக்காததுனால ஆண்டவர் அவர்களை விட்டு விடுகிறார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு சத்தியம் தெரியாம இருக்கிறாங்க. காலங்கள் போகட்டும். அறியாத நாட்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். ஆனா இப்போ எல்லா ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும். ஒரு நாள் தேவன் அறியல, ஆனா இன்னைக்கு அறிஞ்சிட்டோம். மனம் திரும்பி ஆகணும். இது தேவனுடைய சித்தம். இந்த இடத்துல நம்ம பார்த்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளிலே சிக்குண்டு ஜெயிக்கப்பட்டால் அவளுடைய பின் நிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். யோபுவை பார்த்து வசனம் சொல்லுகிறது, யோபுவினுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை அதிகமா ஆசீர்வதிக்கப்பட்டது, 2 தனையா ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனா ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போவானால் அவனை குறித்து வசனம் சொல்லுகிறது, பின் நிலைமையிலும் முன்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அதுக்கு அடுத்தபடிய வசனத்தை வாசித்த புரியும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பும், எது பின்பு? நீதியின் மார்க்கம் எது, நீதியின் வழி எது அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்குமே. அல்லேலூயா. ஆமா. அதுக்கு அடுத்த வசனத்தை நீங்க வீட்டுல போய் ஹோம்வொர்க் பண்ணுங்க.
வீட்டில் போய் வாசிக்குங்க. ஹல்லேலூயா. ஆகவே மனம் திரும்புங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழி. அந்த வழியில போக வேண்டாம். அந்த வழியில போன ஒண்ணுமே கிடைக்காது. இப்படி வாழ்ந்தா என்ன? வாழுங்க, முடிவு ஒண்ணுமே இருக்காது. அப்படி வாழாதிருங்க. தேவனுக்கு பிரியமாய் வாழுங்க. எல்லாரும் தேவ சமூகத்தில் முடிந்தால் முழங்கால் படியிட்டு படைத்தவருக்கு முன்பதாக, சிருஷ்டிகருக்கு முன்பதாக உண்மையாய் தேவனை நோக்கி கூப்பிடுங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி. உங்களுக்கு எந்த வழிகள் செம்மையாய் தோன்றுகிறது? கொஞ்சம் சிகரெட் குடிச்சா நல்லதுன்னு தோணுதா? கொஞ்சம் மதுபானம் அருந்தினா நல்லதுன்னு தோணுதா? அந்த முடிவு நல்லதில்லை, அந்த வழிகள் நல்லதில்லைன்னு ஆண்டவர் பேசுறார். ஒரு காலத்துல ஆண்டவர் அறியாம இருந்தீங்க, சத்தியத்தை அறியாம இருந்தீங்க. இன்னைக்கு நீங்க மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இப்படியே வாழ்ந்தால் மேன்மைகள் போயிரும், செல்வங்கள் போயிரும். ஆண்டவர் எல்லா மேன்மையும் எதின் அடிப்படையில் தருகிறார்? அவரை சேவிக்கிறதுனால, அவருக்கு கீழ்ப்படுகிறதுனால, அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறதுனால அல்லவோ இவ்வளவு செல்வத்தை நமக்கு தருகிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. மஷகடதரா. எல்லாரும் ஆண்டவரோடு பேசுங்க. மன்னிங்கப்பா, மன்னிங்க, மன்னிங்க. என் குற்றங்களை மன்னிங்க, என் பாவங்களை மன்னிங்க. எனக்கு செம்மையாய் தோன்றுகிற அநேக வழிகளில நான் போயிட்டேன். உணர்வு இல்லாம, அறிவில்லாம, துணிகரமாக, ஆண்டவரை மதிக்காம, கனம் பண்ணாம, ஆண்டவருடைய வார்த்தையை நேசிக்காம, அதுல நிலைத்திருக்காம நான் போயிட்டேன். என்னை தயவாய் மன்னிங்க. இனி தாழ்மையாய் இருப்பேன். எல்லாரையும் நான் மன்னிப்பேன். எல்லாரிடத்துல நான் அன்பா இருப்பேன். சொல்லுங்க, வசனம் அப்படித்தானே சொல்லுது. உண்மையை பேசுவேன். தெய்வ வசனத்தின்படி எல்லாம் நான் நடப்பேன். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பரிசுத்தம் எவ்வளவு முக்கியம். ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. Glory, hallelujah. இன்றைக்கு நீங்க மாறணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு உங்க பழக்க வழக்கத்தை மாற்றணும்னு கர்த்தர் கட்டளை இடுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறார். மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து சொன்ன பிரசங்கித்த முதல் வார்த்தையே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. நீங்க மனம் திரும்புக்காக தான் இயேசு இந்த பூமியில வந்தார். நீங்க மனம் திரும்பக்காக தான் இயேசு பிரசங்கித்தார். நீங்க மனம் திரும்பக்காக தான் இரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதித்தார், சபையை ஏற்படுத்தினார். போதிக்க ஆண்டவர் தேவ மனுஷனை அபிஷேகம் பண்ணி வைத்தார். நீங்க மனம் திரும்பக்கு, மனம் போன வழியில வாழக்கல்ல, மனம் போன வழியில போகக்காக அல்ல. நீங்க மனம் திரும்பும்படியா, மனம் திரும்பணுமே. இப்படி வாழுகிறதுனால செல்வம் போயிருமே, ஆஸ்தி போயிருமே, செழிப்பு போயிருமே, ஆசீர்வாதம் போயிருமே. Glory, hallelujah. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே இறங்குங்க. ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அதிசயம் நடக்கட்டும். இன்றைக்கு ரபா ஷகடதரா. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. உங்க வசனத்தை நான் ரொம்ப நேசிப்பேன் ஆண்டவரே. உங்க வசனத்தை தினந்தோறும் நான் வாசிப்பேன்ப்பா. என் மேல கிருபையா இருங்க. மனைவி மேல, பிள்ளைகள் மேல, பெற்றோர் மேல, முழு குடும்பத்தின் மேல கிருபையா இருங்க. என்னைக்கு நம்ம கர்த்தருடைய வசனத்தை கற்பனை விட்டு விலகுகிறோமோ அன்றைக்கு ஒரு சத்துரு நமக்கு விரோதமா எழும்புகிறான். ஒரு பிரச்சனை நமக்கு எழும்புகிறது, ஒரு நெருக்கம் நமக்கு விரோதமா எழும்புகிறது, ஒரு இழப்பு நமக்கு வருகிறது. ஆசீர்வதிக்கிற தேவனை எப்ப நாம மறக்கிறோமோ, எப்ப விட்டு விலகுகிறோமோ அப்பமே அநேக பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பிக்கிறது. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வுதான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள்,
அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இயேசு இயேசுனி மட்டுமே வாழாதிருங்க. அவரை நோக்கி பார்க்கிற நீங்கள் அவருடைய கற்பனையை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, கர்த்தரோடு பேசுங்க, தேவனோடு பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. லஷகடதரமனதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரிபலஷகடதர. ஆண்டவருடைய வசனத்திற்கு உங்களை விட்டு கொடுங்க. வேதம் என்னெல்லாம் சொல்லுகிறதோ, எதை குறித்தெல்லாம் போதிக்கிறதோ அதன்படி நான் செய்வேன். இன்று முதல் தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, தினந்தோறும் வேதத்தை வாசிப்பேன், தினந்தோறும் நான் ஜெபம் பண்ணுவேன், தினந்தோறும் வசனத்தின்படி நடப்பேன், ஆண்டவரை சேவிப்பேன், ஆண்டவருக்காய் உண்மை முத்தமாய் வாழுவேன். சரீரத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. உங்க சரீரமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. இதை கெடுக்க உங்களுக்கு அதிகாரம் இல்லை. போதை பழக்கத்திற்கு அடிமையாகி நம்ம சரீரத்தை நம்ம கெடுக்க கூடாது. இந்த சரீரத்துல தான் தேவன் வாசம் பண்ணுகிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார். தேவன் ஆலயத்தில் அல்ல, கூடாரத்தில் அல்ல, கோபுரத்தில் அல்ல, ஆலயத்தில் அல்ல. ஆண்டவர் உங்க சரீரமாகிய ஆலயத்தில் வாழ விரும்புகிறார். அதை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுங்க. அதுல துன்மார்க்கமான வாழ்க்கை வரக்கூடாது, பாவம் வரக்கூடாது, போத பழக்க வழக்கங்கள் வரக்கூடாது, அந்த சரீரம் கெடக்கூடாது, பலகீனப்படக்கூடாது. தேவனுடைய சாயலுக்கு ஒப்புமையாய் நீங்க சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதை கெடுக்காதுங்க. சரீரத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புள்ள தகப்பனே, தன்னை ஒப்பு கொடுத்த எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. இன்னைக்கு வாழ்க்கை மாறட்டும், ஒரு இரக்கம் கிடைக்கட்டும், இழந்தவைகள் எல்லாம் திரும்ப பெறட்டும், பெருக்கம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேகிக்காவலும் என்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் என்னும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.